மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய, பெருமதிப்பிற்குரிய, பேரன்புக்குரிய, பேரன்பு கொண்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர் தரப்புல இருந்து நம்ம சாட்டை மாமா பையன் இருக்கான்ல, அவன் ஒரு காணொளி போட்டிருக்கான். என்ன காணொளி போட்டிருக்கான்னா, இனி அண்ணனை ஏறாது அவதூறு செய்தால் வழக்கு தொடுக்கப்படும். என்ன வழக்கு தொடுக்கப்படும்? அவதூறு வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கான். உண்மையாகவே பயந்துட்டோம், ரொம்ப பயந்துட்டேன். நானும் பயந்தே போயிட்டேன். என்ன பண்ணுறது? அவதூறு வழக்கு இல்லை. அவதூறு வழக்கு தொடுக்கும்போது நாமெல்லாம் போய் கோர்ட்டில் போய் என் உறவே, தமிழ் உறவே, திறநிதி கூடு உறவே அப்படின்னு போய் நின்னோம்னு வச்சுக்குவோம். யார் கொடுப்பா? நமக்கு யார் கொடுப்பா? அண்ணனுக்கு 36 லட்சம் இருக்குங்கும்போது அதுவும் 2 ரூபாயா போட்டால் கூட இந்த நிர்மநேசு துறையா நிர்ணீசா என்ன வாழ்க்கையிலே வரல. துபே அப்படியே வச்சுக்கிடுவோம். துபேன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ்காரர் நம்ம குருமூர்த்திக்காருக்கு ரொம்ப வேண்டியவா. குருமூர்த்திக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஆஜராகுவா. 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் இல்லை, அந்த கேஸ் வந்துச்சு, ஹியரிங் வருதா, சரி வருது, எந்திரிச்சு நின்று ஒரு 2-4 வார்த்தை பேசுவா, 50 லட்சம் ரூபா. குருமூர்த்திக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணால் 50 லட்ச ரூபா. குருமூர்த்திக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணதுனா 70 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா மானியம். குருமூர்த்திக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக சும்மா ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட வழக்கறிஞரை வச்சு தான். ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம், சும்மாலாம் கிடையாது, தமிழ் தேசியம். ஆமாம், டெல்லியில் இருக்க பெரியார் சிலை, அது அங்கே உள்ள மியூசியம், அதுக்கு தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தியில் பெரியார் அப்படின்னு பேர் வச்சா இங்கிருந்து நாங்கள் கொதிச்சு எழுந்துருவோம். டெல்லியில் என்ன நீ ஹிந்தியில் எழுதி வச்சிருக்க, பெரியார் ஹிந்தியில் எழுதி வச்சிருக்க அப்படின்னு கொதிச்சுவோம். ஆனால் நாங்கள் வழக்கு, அதாவது வழக்குக்குன்னா நாங்கள் தமிழ் தேசியவாதிகள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்திக்கார வக்கீலாக தான் பார்ப்போம். அதுவும் பார்ப்பன வக்கீல் தான் பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான். யார் சொன்னது? எங்க பாலியல் பொறுக்கி எங்க அண்ணன் சீமான் ஒத்துக்கிடத்தானே வேண்டியிருக்கு, நம்ம ஏற்றுக்கிடத்தானே வேண்டியிருக்கு. 36 லட்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. எத்தனை பெண்களை வரிசையில் வச்சுக்கிட்டு எங்கள் அக்கா கையல்வெளி சொல்றதில்லை, கொள்ளையில் ஒரு இத்தனை பெண்கள் இருக்க மத்தியில் உனக்கு விஜயலட்சுமி தான் கிடைச்சாளா அப்படின்னு சொல்லிச்சு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி என் குறவளை பிடிச்சிட்டு நிறுச்சிச்சு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சீமான் சொன்னாப்புல, கேள்விப்பட்டிருப்பில்ல. அதான் ஓயாமல் எடுத்து போட்டு காட்டக்கூடாது, நமக்கே அலுப்பாக இருக்குது, சலிப்பாக இருக்குது. ஆனால் நாம் தமிழ் தம்பிகளுக்கு சலிப்பு தட்டலை. அண்ணன் அப்படி என்னதான் தேன் தடவி, வார்த்தையில் தேன் தடவி காதுக்குள்ள விட்டுருவான் போல. காதுக்குள்ள விட்ட உடனே தம்பிகளுக்கு கிழிச்சு எதிச்சுதாங்க. ஆமாம், இப்போ அண்ணனுக்கு எப்போதுமே ஒழுக்கமற்றவர்களை ஆதரிப்பது என்றால் அண்ணனுக்கு ஒரு அலாதி பிரியம் அன்றோ. இப்போ அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு இப்போ கேடி ராகவன் இருக்காருன்னு வைங்களேன், அவர் பூஜை இறையிலே ஒரு மாதிரியான வித்தைகளை செய்தார். அதை உடனே அந்த கட்சியில் உள்ளவங்க, அது நம்ம அண்ணாமலை கைங்கரியத்தில் தான், அது அவர் கைங்கரியம் பண்ணது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கேடி ராகவன் கைங்கரியம் நம்ம அண்ணாமலை கைங்கரியத்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். அப்போ அதெல்லாம் தனிப்பட்டது, அவருடைய சுதந்திரம் அது. பூஜை இறையில் எதுக்க அம்மா வீடியோ லைவில் வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க இப்போ அடுத்தவங்களுக்கு போட்டு காட்டினா நிலைமைன்னு தெரியாமல் ஒரு கட்சியில் இப்போ தேசிய செயலாளராக இருக்கவன் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அது தனிப்பட்ட பேடித்தனம் அப்படின்ட்டு ஒரு சுய ஒழுக்கமற்றவனை ஒழுக்கசீலனா அறிவிச்சுக்கிட்டு இருப்பவன் யார்? நம்ம சீமான். அப்படிப்பட்ட சீமான் அவன் கட்சியில் இந்த சாட்டை மாமா போயிருக்கான்னு வச்சுக்கிட்டோமே, அவனுக்கு ஒரு ஆடியோலாம் ஒரு
அவனுடைய சக தோழனை பேசுகிறான். உங்கள் அக்காவுக்கு மஞ்சள் தடவை இல்லை நான் அப்படி பச்சையாக பேசுகிறான். அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது, அவ்வளோ பச்சையாக பேசுகிறான். ஆடியோ இருக்குது. நாயே சாட்ட மாமா பையிலே நீ போடலை, இந்த ஆடியோ இருக்குது, இந்த ஆடியோ இருக்குது, நீ பேசின ஆடியோ இருக்குது, இது A1 தொழில்நுட்பத்தில் வந்துட்டுன்னு வேணாலும் நீ கோர்ட்டில் போடு, எத்தனை பேர் மேலே நீ டெபர்மேஷன் போடுதுன்னு நாங்களும் பார்க்கணும். போடுதியா, போடு, டெபர்மேஷன் போடு, அவருக்கு வழக்கு போடு, நீ பேசலைன்னு போடு. நாய நீ ரஜினிகாந்த் குடும்பத்தை எவ்வளோ தரக்குறவாக பேசின, அதுவும் நீ பிறந்த ஊர் வீராணத்தில் வச்சு எவ்வளோ தரக்குறவாக பேசின. நீ பேசின பாடியோ நீ பேசும்போது அதுக்கு சாட்சியாக நானும் அந்த இடத்துல பார்வையாளர் நின்றுருக்கேன். பார்த்துக்க, எங்கே வேணாலும் சொல்ல முடியும். நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஆள், எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவேன் இந்த சாட்டா மாமா பேன். அவன் கட்சியில் இருக்க போய் அத்தனை பேர்களும் அப்படித்தான், அதில் மாற்று இல்லை. ஆனால் நம்ம பயந்துட்டோம் பாருங்க. அவதூறு வழக்கு போட்டுரும், தூரு 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 தூரிடுவான் அப்படின்னு ரொம்ப பயம் குட்டு 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 கிடந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆட்டம்னா ஆட்டம் பாரு. இப்போ நம்ம முக்கியமான விடயத்துக்கு நம்ம இப்போ வரணும். இப்போ ஒரு தம்பியா அண்ணனான்னு தெரியல, அவர் சொல்லியிருந்தாரு, எப்பா சாமி அரண்டவன் சாமி சேனல் வேஸ்டப்பா, நீ கொஞ்சம் இதை கவனி, வேறு வேலை இருந்தால் கவனி அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் தெளிவாக சொல்லியிருந்தாப்புல. உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி. எனக்கு வேலையே இதான், வேறு வேலை விவசாய வேலை இருக்குது, விவசாய வேலையை தான் பார்த்துட்டு வந்து இந்த வேலை தான் பார்ப்பேன். சமூக சீர்திருத்தம் என்னால் முடிஞ்சது. 10 பேர் பார்த்தியா, அதில் ஒருத்த என்னுடைய கருத்து பிடிச்சி சீமானை செருப்பால் அடிக்க வேண்டிய பயன் அவன் மனசுக்குள்ள நினைச்சா போதியா, அதுவே எனக்கு பெரிய வெற்றி. இந்த வெற்றியை நான் பெரிய அளவில் கொண்டாடுவேன். 10 பேர் பார்த்து அதில் ஒருத்த ஒரே ஒரு மனிதன் இவன் சீமாங்கிற இந்த சனிப்பைய பாலியல் பொறுக்கி பைய செருப்பால் அடிக்க வேண்டிய பைய அப்படின்னு ஒரே ஒரு நபர் தமிழகத்தில், ஒரே நபர், என் காணொலியை பார்த்த ஒரே ஒரு நபர் மனசார நினச்சா கூட போதும், அதுவே எனக்கு பெரு வெற்றி. அந்த வெற்றிக்காக வேண்டியாவது நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அவருக்கு வழக்கு போடுவியா போடு, கருத்தியல் ரீதியா நீ தான் கருத்தியல் ரீதியாக எதுவுமே பண்ணலையப்பா. இப்போ தென்காசிக்கு வந்த அங்கே உள்ள குவாரிக்காரங்கிட்ட ஆட்டையை போடுது, கடைசியில் வந்து நம்ம பக்கத்து ஊருக்காரர் தான் ஆக்சிடெண்ட்டில் இதாகி போனார், அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஒன்றை வக்கு கிடையாது, அதுக்கு திறநிதி கொடுக்குறவே அப்படிங்க. ஆனால் விஜயலட்சுமி எனக்கு உதவி கொடுங்கன்ட்டு வீடியோ போட்டோடனே எப்பா பார்த்து எதையாவது உதவி கொடுப்பாப்புனா, இந்த சாட்டை மாமா போய் வீடியோ போட்டோம் பார்த்து ஏதாவது உதவி கொடுன்னு அண்ணன் சொன்ன உடனே மதுரை செல்வம் ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. 50,000 3 தவணையாக கொடுத்ததா சொன்னவன் 3.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு மதுரை செல்வம். அப்புறம் அந்த அம்மா அடுக்கடுக்காக வீடியோவை போட்டு மதுரை செல்வத்தை பாடாமல் படுத்துடுச்சு. எல்லாருக்கும் இருக்குடி, விஷமாக இருக்கு, சும்மா தான் இல்லை. சாட்ட மாமா அப்பையா சேரை இந்த பாரதி ராஜா இவங்களாம் தப்பவே முடியாது. பாரதி ராஜா, பிறகு கஸ்தூரி மாமி, பிறகு காயத்ரி ரகுராம், மதுரை செல்வம், இந்த இப்போ லூயிசின்னு இப்போ கடைசியாக ஒருத்தன் போயிருக்காங்கல்ல மாமா வீடு தூது, அந்த மாமா வீடு தூது அத்தனை பேரையும் விசாரணை வளையத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஒன்றும் விட்டு போயிடலை. அதாவது இந்த அரசு, திமுக அரசு நடுநிலையாக தன்னுடைய கடமையை செய்ய தவறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் கடுமையாக குற்றஞ்சாட்டுறேன். அதில் மாற்று கருத்தை இல்லை. சீமான் விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதா எப்படி நடவடிக்கை எடுக்காமல் போனாங்களோ அதுபோன்று திமுக அரசும் நடவடிக்கை எடுக்கலை, தயங்கி ஒதுங்கி நிற்காங்க. ஏன்னா இவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுதான், எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுங்க, அந்த ஹைகோர்ட்டுக்கு தடை விதிங்க அப்படின்ட்டு. இவன் பொத்திக்கிட்டு இருக்க மாட்டேங்காமல, ஹைகோர்ட்டு விசாரணை இவன் எதிர்கொண்டு, போலீஸ் விசாரணை எதிர்கொண்டு குற்றமற்றவன் நிரூபித்து அழகாக வெளியே வரலாம். 50 லட்ச ரூபா அந்த நிர்மேஷ் துபைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக வெளியே வரலாம். பாஜக லாபி இவனுக்கு தேவையே இல்லைன்ட்டு கூட இந்த விசாரணைகளை வெளியே வரலாம். அதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அங்கே போய் உச்ச நீதிமன்றத்தை எப்படி ஏமாத்தான் பாருங்க. நாங்கள் வெளியில இருந்து இந்த வீடியோ பாருங்க. Unofficially, but
I'll try and see, Malaj. I'll take instructions on that. Let there be a closure. Please settle the matter with them. We'll endeavor. Might give some compensation to her. I'm sure it must be inching towards that some unofficially, but I'll try and see, Malaj. I'll take instructions on that. Let there be a closure. Please settle the matter with them. We'll endeavor. உச்ச நீதிமன்றத்தில் நடந்த அந்த விசாரணையின் போது நடந்த நிகழ்வு பி.வி. நாகரத்னா அம்மையார் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் நாகரத்னா அம்மையார் அவர்களும் சதீஷ் சர்மான்ட்டு ஒரு நீதியரசரோ இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, செட்டில்மெண்ட் உண்டா பேசிட்டீங்களா அப்படிங்காங்க. அன்னபிசியலா செட்டில்மெண்ட் அன்னபிசியலா மறைமுகமா திரைமறைவா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமா? இதே போன்ற ஒரு முன்னொரு வழக்கில், அந்த வழக்கு வேறு வழக்கு, அந்த வழக்கினுடைய தன்மை வேறு. அவங்க இருவருமே அதாவது புகார் அளித்த பெண்ணும் கல்யாணத்துக்கு அவருடைய அந்த யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவருடைய கல்யாணத்துக்கு பின் தான் புகார் அளிக்கார். இவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அதனால ஒரு சமரச உடன்படிக்கை எதையும், அதாவது தன்னுடைய ஒரு இழப்பீடு தேவை என்று அவர் கருதினால் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு நிவாரணம் அளித்திருக்கிறது இந்த நீதிமன்றம், இந்த நீதியரசர் தலைமையில். ஆகவே அந்த வழக்கை சுட்டிக்காட்டி இங்கே இந்த வழக்கில் முற்றிலும் மாறுபட்டது. திருமணத்திற்கு முன்பே புகார் அளித்து விட்டார். இந்த பாலியல் பொறுக்கி சீமானுடைய திருமணத்துக்கு முன்பே விஜயலட்சுமி புகார் அளித்து விட்டார். பாலியல் பொறுக்கிக்கு 2013 தான் திருமணம். அவங்க விஜயலட்சுமி 2011 புகார் அளித்து விட்டாங்க. எஃப்ஐஆர் பதிவாகிட்டு, ஆனால் பெட்டிஷனை தான் அந்த அம்மா வாபஸ் வாங்கிடுச்சு. பெட்டிஷனை வாபஸ் வாங்கின உடனே மட்டுமே அது வாபஸ் ஆகாது. எஃப்ஐஆர் தான். அந்த எஃப்ஐஆரை அப்பவுமே ஸ்குவாஷ் பண்ணியிருக்கணும். அந்த அம்மா நல்லபடியாக இவனை வச்சு செஞ்சுட்டு, யார் ஜெயலலிதா அம்மையார் இவனை நீ என் காலுக்குள்ளே அடிமையாக இருக்கணும் நாயே அப்படின்ட்டு அந்த அம்மா கரெக்டான ஆள். தனக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றண்டியும் அவனை அடிமையாக வச்சுருக்கும், காலுக்குள்ளே மிதித்து வச்சுருக்கும். அந்த வகையில் ஆனந்தப்பட்ட செங்கோட்டையனையே என் கண்ணில் காங்கக்கூடாது ஓடிருன்ட்டு செங்கோட்டையனுடைய இணையர் ஒரு புகார் சொன்னதுக்காக விரட்டி அடித்தவர் வரலாறுலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மையார் இவனை சும்மா விடுமா, இரு நாயே ஒன்று நான் பார்த்துக்கிட்டேன்ட்டு அவங்க புகாரை எந்த இதுவும் புகார் தானே வாபஸ், எஃப்ஐஆராகவே இருக்கட்டும், என்றைக்கா ஒரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு அந்த அம்மா வச்சிடுச்சு. இப்போ என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் இவன் கேட்டது என்ன, நாங்கள் திரைமறைவில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏற்கனவே போன மாதம் 22ஆம் தேதி பேசியிருக்கான். 22ஆம் தேதி அந்த லூயிஸை வச்சு பேசியிருக்கான். லூயிஸு இவனுக்கு மாமாவுக்கு மாமா வேலை பார்த்துருக்கான். இது தாமா நடந்திருக்குன்னு இல்லை, இந்த மாமாவை விட்டு தான் காமா வேலைக்கு நடந்திருக்கு. இதில் கமா இல்லை, கமா இல்லை, கமாவே இல்லை. ஆமாம், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்குங்களா? இல்லை, ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை, கமாவும் இல்லை. அது பெரிய தொடர்கதையாக தான் இருக்குது. இப்போ இதில் மாமா வேலைங்கும்போது அப்படி தானே நீண்டுக்கிட்டே போகும், ஒன்றை மாற்றி ஒன்று. அப்படித்தான் பொய்யா நீதிமன்றத்தில் இந்த பொய்யரசன் பாலியல் பொறுக்கி ஒரு தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. அப்போ நீதிமன்றம் எதிர் தரப்பினுடைய கருத்தை கேட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தால், அப்படி ஒரு முடிவை எடுக்கணும்னா கேவியட் பெட்டிஷனை ஒன்று தமிழ்நாடு அரசு போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த அம்மா விஜயலட்சுமி தரப்புலேருந்து போடணும். விஜயலட்சுமிக்கு அத்தனை வாய்ப்புகள் இல்லை. அவங்க கோடீஸ்வரியாக இருக்க காலத்தில் இவனுடைய பேச்சு வலையில் இப்போ 36 லட்சம் பேர் கட்டுண்டு கிடக்காங்கல்ல. இது சாதனை தான். நான் இது சாமானியமாக நினைக்க மாட்டேன். இது பெரிய விடயம் தான். 36 லட்சம் பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1%, 2%, 8% கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவனுடைய பேச்சு ஏமாற்று மாயவித்தை பெரிய சாதனையாளன் தான். அந்த வகையில் அவன் பெண்களை மயக்குவது, மாயவித்தை காட்டுவது என்பது அவனுக்கு கைவந்த கலை. அதைத்தான் அவன் செஞ்சுருக்கான். அந்த நேரத்தில் விஜய், சூர்யா போன்ற பெரிய நடிகர்களுடன் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த விஜயலட்சுமி அவர்கள் இவன் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த நேரத்தில் பாலியல் தொழிலாளியாக இருந்தால் அவங்க பல கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க கையர் நிலையில், கஞ்சிக்க வழி இல்லாத நிலையிலலாம்
இருக்க மாட்டாங்க. இந்த பாலியல் பொறிக்கு அவங்கள பாலியல் தொழிலாளின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க நிலையே வேறு, அது வேறு. அவங்களுடைய நிலைக்கு நம்ம வருந்தத்தான் முடியும். அது அவங்க எடுத்துக்கிட்ட முடிவுகள் வந்து சில தவறான முடிவுகள் வந்து அதற்கு அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ இதில் உச்சநீதிமன்றத்தில் அவன் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுதா? சீமான் தரப்பில் இருந்து பொய் சொல்லியிருக்கான். 50 லட்ச ரூபாய்க்கு பணம் பெற்றுக்கொண்டு வாதாடிய வழக்கறிஞர் அதை சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு ஜிஎஸ்டி உண்டா, ஜிஎஸ்டி கட்டியிருக்கானா, இல்லை இதே விஜயலட்சுமிக்கு முன்னாடி 50,000 போட்டு விட்டாங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்களா? இதுக்கெல்லாம் விசாரணை இருக்குது. இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து விசாரணைகள் இருக்குது, செய்யணும். இதெல்லாம் செய்ய தவறியது எது? தமிழ்நாடு அரசு. கேவேட் பெட்டிஷன் போட்டிருந்தாலே இவங்க கேட்டிருப்பாங்க, இவனுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பேசி தீர்த்துக்கிடுங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க, கோர்ட் வந்திருக்காது. அதுதான் அந்த அம்மா சொல்லிச்சேன், விஜயலட்சுமி அழுது வீடியோ போட்டுட்டேன், எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னால் வெல்ல முடியாது, நான் போராடி தோற்று விட்டேன். அவங்களுக்குன்னு யார் இருக்கா? ஒருவரும் இல்லை. அதாவது உச்சநீதிமன்றம் போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாதாடுற வழக்கறிஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க தரப்பில் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குது. ஏதாவது சமூக ஆர்வலர்களை இப்படி தொடர்பு கொண்டு அவங்க வந்து கைப்பட கூட எழுதி அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கமாக எழுதி நீதியரசர்களுக்கு அந்த சமூக ஆர்வலர்கள் மூலமாக தெரியப்படுத்தலாம். இது எளிதான வழிதான், இதை செய்யலாம். இதே இந்த ஸ்டாண்டை எடுத்து செஞ்சால் தமிழ்நாடு அரசும் அவங்க தரப்பில் விஜயலட்சுமி கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே அவங்களும் அங்கே ப்ரொசீட் பண்ணும்போது சீமானுக்கு சீக்கிரமாக அவங்களுடைய வழக்கை விசாரித்து இந்த வழக்குக்கான உரிய நடவடிக்கை வேணும்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது ஒரு கரையில் இருக்கட்டும். இங்கே ஒரு பெண், நம்ம தங்கை மிகவும், அதாவது சீமான் பால் அன்பு கொண்ட, பேரன்பு கொண்ட தங்கை, சீமான் பால் பேரன்பு கொண்ட தங்கை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்களா? பாத்தியா தங்கச்சி, எம்மா தங்கச்சிங்க முறையில் தான் கைத்தட்டி கொடுக்குமா, வேற ஒன்றும் நீங்கள் தவறாக நினைக்கண்டா. நல்லா கிழிச்சிட்டிங்க இல்லை, நல்லா கிழிச்சிட்டிங்க இல்லை, அப்படியே அழிக்கிட்டு போங்க. அப்போ தான் படிக்கிறதுக்கு அதுவாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு தானே கிழிச்சிங்க. பாப்பா தங்கச்சி, நீங்கள் பேர் தெரியல, பரவாயில்ல, நீங்கள் தங்கச்சி, நாம் தமிழரில் தங்கச்சி, நீங்கள் படிக்கிறதுக்கு தான் கிழிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம அக்கா கையல்விழி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த சம்மனை வந்து கிழிச்சிக்கிட்டு வாப்பா படிப்போன்னு சொன்னேன். அவங்க கிழிச்சாந்து தந்தாங்க, நான் ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சு படிப்போன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம சாட்டை மாமா பையிலும் வீடியோ போட்டிருக்கோம், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கான். இப்போ படிப்பதற்காக கிழித்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. என்னடா தடுப்பாட்டம் இது? ஒன்றுமே புரியலடா. நீங்கள் என்னடா சட்டத்துக்கிட்ட தடுப்பாட்டம் ஆடுதின்னு ஒன்றுமே புரியலை. இருக்கட்டும், படிக்கிறதுக்காக நீங்கள் இப்போ இந்த, அதாவது இப்போ என்ன அந்த போஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விடாதே கைது செய் அப்படின்னு போஸ்டர் சொல்லுது. திராவிட பெரியார் கழகம், அதாவது நம்ம மணியமுதன் தலைமையிலான, மதுரையில் இருக்க மணியமுதன், நம்ம கருஞ்சட்டைப்படை யூடியூப் சேனல் ஆசிரியருடைய இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய இதில் சார்பில்
1500 போஸ்டர் அடித்து ஊரெல்லாம் ஓட்டியிருக்காங்க. ஒரு 10 மாவட்டத்தில் ஓட்டியிருக்காங்க. ஒருத்தர் தான்மா ஓட்டுவாங்க. நான் மொத்தத்திலே 350 பேர் தோழர்கள் தான் இதுவரை அந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. இனி தோழர்கள் விரிவாக்கம் தேவை என்பதற்காக உங்களை மாதிரி 35 லட்சம் இல்லை, 350 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அதனால ஒருத்தர் தான் ஓட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த போஸ்டரை நீங்கள் சுக்குவாக கிளிக்கிய ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் அதை அப்படியே கொண்டு வச்சு உங்கள் பொன்னான நேரத்தை அதில் வீட்டில் கொண்டு வச்சு அதை நீங்கள் பூஜை எதுவும் போட்டு நல்லா தெளிவாக ஒட்டிக்கிட்டி பார்த்து படிங்க. படிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க, நல்ல முடிவாயிடுங்க. அதிலே கயிறு எதுவும் போஸ்டர்லேயே கயிறு எதுவும் திரிச்சிடாதீங்க. அதுக்கு பாவம் பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும். தங்கச்சி பாப்பா போஸ்டர்லேயே கயிறு திரிச்சிடக்கூடாது. இல்லை போஸ்டர்லேயே கயிறு திரிக்க முடியாதுன்னா பக்கத்தில் சடக்குன்னு ஏதாவது கட்டுறதுக்கு கயிறு எதுவும் கிடக்குன்ட்டு அதை எடுத்து விசிறியில் போட்டுறாதீங்க. விசிறி ஓட்டம் தடைபட்டுரும் இல்லை, போட்டுறாங்க. என்னப்போ உங்களை வந்து பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு நம்ம பேசுதா இல்லை. ஏன்னா சீமான் மீது ஒருவர் சீமானுடைய பாலியல் பொறுக்கித்தனத்தை வெளிப்படையாக வால் போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வரும் எழும் ஆத்திரம், அதை படித்து பார்ப்பதற்காக நீங்கள் துண்டு துண்டாக கிழிக்கக்கூடிய அந்த ஆத்திரம், அந்த ஆவேசம், அந்த பெரும் கோபம் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கயிறு தேடும் ரகமாக இருந்துடக்கூடாதேன்னு கவலையோட இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு தங்கச்சி.